தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னா, பண்ண போகுது. என்ன மேடம் நீங்களும் இப்படி இழுத்து இழுத்து சொல்றீங்கன்னா, வேற வழி இல்ல. நானும் வந்து சுகர் கோட்லாம் குடுக்காம உண்மைய சொல்லிடணும்னு தான் பார்க்குறேன். மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இந்த அவ்வளோதான்னு சொல்லி சொல்லி கூட்டி போய் மலை ஏத்துறது இல்லையா? அந்த மாரி இந்த முடிஞ்சுன்னு சொல்லி நானும் மிதுனத்த தள்ளி தள்ளி விட்டாச்சு. பட் ஸ்டில் இந்த ஏப்ரல் மாதம் பொய் சொன்னா எனக்கும் வாயில புண்ணு வந்துரும். அதனால பொய் சொல்லாம நான் இருக்கிற உண்மைய சொல்ல வேணாமா? நீங்க கொஞ்சம் அத அப்படியே பாலிஷா எடுத்துப்பீங்களா? ஓகே. ஏன்னா உங்களுக்கு டேட்டா குடுத்துட்டா போதும்ல. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்களே வந்து கமிட் பண்ணி முடிச்சுடுவீங்க. ஸோ இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்துல சனி அக்கவுண்ட்ஸ் ஆயிட்டீங்க ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓகே. கூடவே சேர்ந்து 3ஆம் வீட்டு அதிபதி. நல்லது தானே மேடம் 10, 3 கனெக்டிவிட்டி நீங்க சொன்ன மாரி முயற்சி. ஆ பிரம்மாண்ட முயற்சி தான். ஆனா நம்மளுக்கு யூஸ் ஆகுதான்னு ஒண்ணு இருக்குல்ல. அவைங்களுக்கு 2 பேருக்கு கிரக உத்தண்டத்துக்கே நேரம் பத்தாதம்போது, நம்ம எங்க முயற்சிலாம் பலித்தமாக்கி, டிராவல் பண்ண வைப்பாரு, டிரான்சிட் பண்ண வைப்பாரு. 3ஆம் இடம் அப்படின்றதே வந்து பயணங்கள், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. வேலை இழப்பு அப்படியா? மேபி உங்க சுய ஜாதகம் அப்படி இருந்தா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்துல குரு வரம்போது ஜாலியோ ஜில்கனோ சூப்பரா 4 பேருக்கு வேலை குடுக்குற அளவுக்கு நீங்க மாறப் போறீங்க. அதனால அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். பட் கொஞ்சம் வேலையில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கேட் அண்ட் த வால் மாரியே வச்சுட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதீத கவனத்தோடு இருக்கணும். முதல் 10 நாட்கள் வந்து 10ஆம் தேதி தான் ராசிநாதன் போய் அ நீச்சம் வலு குறைந்த இடத்தை நோக்கி போறார். அப்ப ராசிநாதன் வலு குறைந்த இடத்த நோக்கி போம்போது எப்படி இருக்கும்னா, நம்பளும் கொஞ்சம் மென்டலி வீக்கா இருப்போம். சரி இதுவா, அதுவா அப்படின்ற மாரி கொஞ்சம் நம்பளுக்குள்ள வந்து நம்ப கொஞ்சம் கம்மியா இருப்போம். அதோட சேர்ந்து சூரியன் வேற இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கபாலிடா நெருப்புடா மாரி இருப்பீங்க. யாரையாவது பார்த்தா கடிச்சு தின்ற மாட்டோமான்ற அளவுக்கு கோவம் வரும் இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு. அது மிதுனத்துக்கு மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லா அ பேருக்கும் இருக்க போது. இந்த தடவ வந்து ஒரு 3 கிரகம் 3 ராசி நல்லா இருக்கு. மத்த 3 கவனமா இருக்கணும். மத்த 3 தெர்ல. அதுக்கு அடுத்த 3 சொல்லவே முடியல. அப்படிதான் இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த 1 மாதம் கொஞ்சம் நெறைய பிளான் போடுவீங்க. ஆனா, அந்த பிளான் போடுற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு செக் வரும். நீங்க என்னைக்கோ சொல்லியிருப்பீங்க. ஆனா கேட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆமால்ல நீ அன்னைக்கு சொன்னேல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு கடுப்பாகும். இதெல்லாம் நடக்கும் இந்த மாசம். ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன். கதறி கதறி சொன்னேன். அப்ப எவனுமே கேட்கல. இப்ப வந்து என்னடா இதுக்கு எனக்கு சொல்யூஷன் தெரிஞ்சா நான் எங்கருந்து தேடுறதுன்ற மாரி கொஞ்சம் உங்கள வந்து வேலை பளு அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்திருத்தல் அப்படின்றது வந்து கொஞ்சம் நெறைய வேலை. எனக்கெல்லாம் நிஜமாவே நான் அந்த தடவ மிதுன ராசிக்கார பிள்ளைங்கள பார்த்து மீனாட்சிட்ட வேண்டிக்கிறேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். 5 மணிக்கு லாகின் பண்ணி 10 மணிக்கு முடிச்சு திரும்ப நைட் மிட் நைட் வேலை பாருன்னு சொல்ற அளவுக்கு உங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ வந்து டைம் இருக்காது இந்த தடவ. ரொம்ப அதாவது அ கமிட்மெண்ட்ட பேலன்ஸ் பண்றதுன்ற இடம் தான் 10ஆம் இடம். ஸோ இந்த கமிட்மெண்ட்ட பேலன்ஸ் பண்ண முடியாம இருக்கும். வீடா, வேலையா அப்படின்ற மாரியே இந்த தடவ உங்கள வந்து டை அப் பண்ணும். அந்த அளவுக்கு நெருக்கி பிடிக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வீட்லயும் சில சினாரியோகள் உருவாகும்னு வச்சுக்கோங்க. ஒண்ணா உடம்பு முடியாம போகும். இல்ல ஏதாவது ஃபங்ஷன் வரும். இந்த தடவ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வீட்ல ஃபங்ஷன் 100% இருக்கு. திடீர் ஃபங்ஷன் நடக்கலாம். திடீர்னு புள்ள வயசுக்கு வரலாம். திடீர்னு அம்மா, அப்பாக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணலாம். திடீர்னு வந்து கல்யாணம் நடக்கலாம். இல்ல ஏதாவது ஃபங்ஷனுக்கு நீங்க போலாம். அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு ஏதோ ஒரு ஃபங்ஷன். இல்ல நீங்க ஏதாவது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் ஏதோ ஒண்ணு இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுப செலவுகள் நிகழ்ந்தே தீரும். அதுக்கு நீங்க தான் இனிஷியேட் எடுத்து பண்ற மாரி இருக்கும். அப்போ வேலையும், வீட்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த தடவ கொஞ்சம் இல்ல. நெறையாவே வந்து கவனமா இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ 10ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. 10வதுக்கு ராசிநாதனும் போயிட்டு அவரா மாட்றாரு. ம். நானும் ரவுடிதான்ற மாரி வடிவேல் மாரி புதன் போய் 10ஆம் தேதிக்கு அப்புறம் போய் இவங்க 3 பேர்ட்டயும் மாட்டப்போகுது. அந்தோ பரிதாபமா இருக்கு எனக்கு மிதுன ராசிக்காரர்களே. யூசுவலி நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, கவனமா இருக்கணும். பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க. நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். மீனாட்சி தெரியும். மத்தவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. அத நீங்க சொல்லி சொல்லி பார்த்தீங்க. இப்ப வந்து திடீர்னு உங்க அறிவ வச்சு வேல பாரு, அப்படின்ற மாரி உங்கள போட்டு பிரஷர் பண்ணுவாங்க. அப்போ 1 நாள்ல முடிக்க வேண்டிய வேலைய 1 மணி நேரத்துல முடின்னு சொல்லுவாங்க. ஸோ கமிட்மெண்ட் நெறைய குடுத்து அதன் மூலமாக உங்கள வந்து ஒரு லாக் பண்ணுவாங்க. நெறைய ஷாப்பிங் போவீங்க இந்த தடவ. 12ஆம் வீட்டு அதிபதி வேற 19ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உட்கார்றாரா,
நெறைய ஷாப்பிங் போவீங்க. அவரு ஆல்ரெடி வேற 11ல உட்காந்துருக்காரு. ஸோ லாபத்த வந்து எப்படி எடுக்குறது? ஷாப்பிங் மூலமா லாபம். இந்த புடவ ரூ. 6000னா அது ஏதாவது டிஸ்கவுண்ட்ல கிடைக்குமா? அப்படி ஆனா கண்டிப்பா வாங்குவீங்க. நெறைய பட்டு வாங்குறதுக்கான யோகம்லாம் உண்டு இந்த தடவ. பட்டு வாங்குறது, பட்டு மாரி சில்க் காட்டன் வாங்குறது, சில்க் ஏதோ வாங்குறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ கண்டிப்பாக ஷாப்பிங் 100 விழுக்காடு மிதுன ராசிக்காரர்கள் போயே தீருவீர்கள். அதற்கான வாய்ப்புகள் அமையும். அதுவும் நெறைய வாங்குவீங்க. 1, 2லாம் இல்ல. நெறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஆ எல்லாரும் நம்மள மாரி இருப்பாங்களா? அப்டின்னா இல்ல தானே. ஆனா நம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன இந்த தடவ வச்சுக்காம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கோவம், தேவையில்லாத கத்தல், தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அம்மாவோட வாக்குவாதத்த தவிர்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதி தான் நம்ப ஆளு திரும்ப எகைன். இல்லையா? அவர் போய் நீச்சமடையும்போது, அம்மாக்கும் நம்மளுக்கும் தேவையில்லாத சில சில டிஷ்யூம் வந்துட்டு போகும். நம்ம சொல்றத அம்மா கேட்க மாட்டாங்க. அம்மா சொல்றத நம்ம கேட்க மாட்டோன்ற மாரி இந்த மாரி கொஞ்சம் ஒரு மாரி அம்மாக்கும் நமக்கும் ஒரு வாக்குவாதம் வர்றது. அ அ வீட்ல வந்து ஸ்பௌஸ கவனிக்க முடியாம போறது. வேலை பளு அதிகம் இருக்கும்போது நம்ம எங்க இதெல்லாம் பண்றது அப்படின்ற மாரி கொஞ்சம் போகும். அ ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு பரபரப்பு, ஏதோ ஒரு ஆங்சைட்டி சொல்ல முடியல வெளியில அப்படின்ற மாரியான ஒரு சினாரியோக்குள்ள இருக்கும் இந்த மாசம். எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ இல்ல. அப்படின்ற மாரியே இருக்கும். அதுவும் 10, 12 தேதிக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் அது செவ்வாயோட சேர்ந்திருக்கும்போது 11ஆம் வீட்டு அதிபதியோட அவர் சேர்ந்திருக்கும்போது கொஞ்சம் அ தன்னுடைய லாபத்திற்காக நீங்க பண்றீங்களோன்னு அடுத்தவங்களுக்கு நீங்க ப்ரொஜெக்ட் ஆவீங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. பட் பார்க்குறவங்க பார்வையில எப்படி இருக்குன்னா, ரொம்ப செல்ஃபிஷ்ஷா நீங்க இருக்கிற மாரி தெரியும். அது வீட்ல வந்து சண்டை வரும். அது வீட்ல இருக்கவங்களா இருந்தா கூட, "உனக்கு மட்டும் பார்த்துக்கிட்ட" அப்படின்ற மாரி இருக்கும். நெறைய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட இந்த தடவ கனெக்ட் ஆகும். ஸோ, அதனால அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி கொஞ்சம் 40 ஸ்பீட்ல போனீங்கன்னா, 400 ஸ்பீட்ல போணும்னு மனசு சொல்லும். அந்த அளவுக்கு வேகம். பைக்ல மட்டும் போம்போது கவனமா போயிட்டு வாங்க. கார்ல, பைக்ல போறீங்க, தனியா டிரைவ் பண்றீங்கன்னா, கொஞ்சம் கவனமா போயிட்டு வரதுக்கான நேரம். ஆல்ரெடி வேற 4ஆம் வீட்டு இத்தன கிரகமும் சேர்ந்து பாக்குது. 10ல உட்காந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வை 10ஆம் பார்வையாக தனுசு வீட்ல இருக்கு. ஸோ, இதெல்லாம் உங்களோட 7ஆம் வீட்டுக்கு டைரக்ட்டா. ஸோ, நம்ப ஸ்பீட் எடுத்தா நம்ப ஸ்பௌஸ் கம்மியா இருப்பாங்க. நம்ப கம்மியா இருந்தா அவங்க ஸ்பீட் எடுப்பாங்க. இந்த மாரி ரிங்கா ரிங்கா ரோசஸ் இந்த மாசம். எப்பயுமே அப்படித்தானே ஹைஃபை பண்ணிக்கோங்க. பழகிடும். இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் பழகப் போது. ஸோ, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒண்ணு சொன்னா வீட்ல ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா, அப்புறம் மத்த வேலையெல்லாம் யாரு பார்க்கறது? அதனால இப்ப எதுக்கு ராசி பலன் சொல்றதுன்னா, இப்படிதான் இருக்க போது. அத புரிஞ்சுகிட்டு போயிட்டீங்கன்னா போதும். வீட்ல மட்டும் இல்ல, வெளியிலயும் அப்படிதான் இருக்க போது. ஸோ, அதனால அமைதியா அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டம். நெறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு செருப்பு தொலையும். செருப்பு பிஞ்சு போகும். செருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல போய் திடீர்னு வாங்குவீங்க. நெறைய ஷாப்பிங் தான் பண்ண போறேன்னு சொல்ட்டீங்க. இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கர்மா கிளென்ஸ் ஆக போகுது. பெருசாலாம் நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ஆத்மகாரகன் அதிகரிப்பான். இது ரொம்ப சூட்சமமான ஒரு அ சினாரியோ. நீங்க மத்த இதெல்லாம் 4ஆம் வீட்டுக்கான உங்களுடைய சுயம் காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப அதிகமா இருப்பீங்க. நெறைய திறமைகளை நீங்கள் காட்டக்கூடிய நேரமா இருக்கும். 2 விஷயம் இந்த தடவ நான் பார்க்குறேன். ஒண்ணா, இதுவரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம இப்ப சான்ஸ் காட்டி, அதன் மூலமாக உங்களுடைய வாய்ப்புகளை வசப்படுத்திக் கொள்வீர்கள். இது கண்டிப்பா நடக்கும். இல்லையா, இருக்கிற வாய்ப்பு பறிபோறதுக்கான அமைப்பையும் உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்துல நடக்கும். வேலை போகும், இல்ல வேலை கிடைக்கும். ஆனா கண்டிப்பாக வேலை அப்படின்ற இடத்துல ஒரு செக் இருக்கு. 200% டிரான்சிட் நடக்க போகுது அப்படின்றனால வேலையில மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். வேலையில வந்து எனக்கு தெர்ல. ஸ்டேபிளா இருக்கிற மாரி இல்ல. அதனால முன்கூட்டியே கொஞ்சம் மென்டலி ரெடி ஆயிக்கோங்க. ஓகே. நெறைய ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்க வருவீங்க. ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாயி உட்கார்ந்திருக்காரு. கண்டிப்பாக ஃபாரின்ல இருந்தா இங்க வருவீங்க. இங்க இருந்தா ஃபாரினுக்கு போறதுல ஒரு தடை நிகழும். கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நான் இதுவரைக்கும் இத்தன வருஷம் ராசி பலன் சொல்றேன். இவ்ளோ நான் ஓப்பனா சொன்னதில்ல. இந்த தடவ கொஞ்சம் சூழல் ஏன்னா 29 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வரனா திரும்ப 29 வருஷம் ஆகும். அடுத்த 29 வருஷம் வரைக்கும் வித்யா இருப்பேனா இல்லையான்னு தெரியல. அதனால இப்பயே அதெல்லாம் கேட்டு புடிச்சு வச்சுக்கோங்க. வாய்ப்புகளை நீங்கள் வசப்படுத்திக் கொண்டீர்களே ஆனால், வருங்காலம் உங்கள் கையில இருக்கும். அத விட்டுட்டு தேவையில்லாம அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லிட்டே உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த ஒரே ஒரு கைடு உங்களுக்கு இது மட்டும் தான். ஏன்னா, இத்தன கிரகங்கள் இருக்கு. 7ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு சனி. அதே சமயம் 7ஆம் இடத்தை இத்தனை என்னமோ சொல்லுவாங்களே, உங்களுடைய இன்னொரு வீடான 4ஆம் இடத்தை தருவாங்க. சுகத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சுகக்கேடு வருவதற்கான வாய்ப்பு, அலைச்சல் வரும். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாரி வலிக்குதே! அப்டின்ற மாரி இருக்கும். நானே செய்யணுமா? நானே பண்ணணுமா? இந்த நானே வா, நானே எனக்கு அதெல்லாம் 4ஆம் இடம் தான். நான் சொன்ன மாரி உடைமை. எனக்குன்னு ஒண்ணு, எனக்குன்னு ஒண்ணு இதெல்லாம். அப்ப எனக்கு எனக்குன்னு வாங்கிக்கணும்னு தோணும்.
அப்ப எனக்கு நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல உங்கள வந்து தேவையில்லாம நான் சொன்ன மாரி செல்ஃபிஷா நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க பிரச்சனை இல்ல. 4ஆம் இடத்துல இத்தன கிரகம் பார்க்கறது தான் பிரச்சனை. சொன்னா உங்களுக்கு புரியுமா? புரியாது. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிரும்ல. நீங்க அத எனக்கு கேட்டு அப்படியே கம்முனு இருக்கிறது பெட்டர். அதனால யார் இந்த தடவ என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் ஜெயித்து விடுவீர்கள். இல்லை என்றால் தேவையில்லாம நெகட்டிவ்க்குள்ள போயிட்டு, மனம் என்ற கிளேதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு, அன்னெசசரி ஆங்சைட்டி, டிப்ரஷன் நான் சொன்ன இந்த பின்னாடி சொன்ன இஸ் எல்லாம் வரப்போது. கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரி ஓகே. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நல்லதே நடக்காதா? அப்படின்னா, எஸ் நல்லதெல்லாம் நடக்கும் தான். உங்க சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில நல்லது நடக்கும். இல்லன்னா, மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. ஒரு விஷயம் நான் ரொம்ப சூப்பர்ன்னு சொல்லுவேன். தலைக்கு மேல இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சுட்டாரு. அப்பா சாமி! உங்கள போட்டு பாடா படுத்து அதாவது இந்த மூளையாலும், மனசாலும் வேலை பார்க்குறவங்க தான் மிதுனம். அதையே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்த இந்த குரு கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சுட்டாருன்றதே மிதுனத்துக்கு மூச்சு விடக்கூடிய நேரமா இருக்கு. நெறைய பிளெஸ்ஸிங்க வாங்க போறீங்க. நெறைய அனுகூலத்த வாங்க போறீங்க. நீங்க நெறைய பேருக்கு பிளெஸ் பண்ற அளவுக்கு வளர போறீங்க. நல்லதெல்லாம் நடக்க தான் போகுது. இந்த இடத்துல கவனமா இருந்து கொண்டால் போதுமானது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? 2ஆம் வீட்டு அதிபதி ஒண்ணும் நெகட்டிவா இல்லன்ற போது, ஓகே. நெறையா இக்கி பிக்கி பாங்கியே போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏப்ரல் மாசம் ஒண்ணும் எக்ஸாம்லாம் இல்லாத மாசம்ன்றனால புள்ளைங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என்னன்னா, புள்ளைங்க வந்து உம்முன்னு இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, மூடியா இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சளி தொந்தரவு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. மிதுன ராசிக்கார குழந்தைகளுக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. அத தாண்டியும் 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். நெறைய கமிட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிப்பீங்க. நெறைய கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான நேரமா இருக்கு. 3ஆம் இடமே மாமனார், மாமியார் வீடு தான். என்ன பண்றது? அந்த வீட்ல தான் போய் உட்காந்து செவ்வாயும், சனியும், சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. 3ஆம் வீட்டு அதிபதியோட தான் செவ்வாயும், சனியும் சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணாலும் மாமியார் வீட்ல குத்தம் சொல்லுவாங்க. இல்ல நீங்க மாமியார குத்தம் சொல்லுவீங்க. ஏதோ ஒண்ணு நிகழப் போகிறது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனம். 3ஆம் இடம் தான் இளைய சகோதரம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது வர்றதுக்கான வாய்ப்புகளை அது கேது வேற உட்கார்ந்துருக்கான். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கப்ப அப்படின்ற மாரி கொஞ்சம் கோவத்துல தூக்கி போட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஃபைன். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நல்லா போயிட்டுருக்கும்னு நெனச்சேன். ஆனா, திடீர்னு சினாரியோவே மாறி போச்சேன்ற மாரி கொஞ்சம் நீங்களா போட்டு மென்டலி யோசிப்பீங்க. ஆனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப இருக்கிற மாரியா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம். பிளானட் மட்டும் அப்படியேவா இருந்துரும். 1 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு போது. நீங்க அதையே புடிச்சுட்டுலாம் நிக்க வேணாம். ஓகேவா? அதனால மிதுன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாசம் இப்படி இருக்குன்றத மட்டும் நெனச்சுட்டு உட்டுருங்க. ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் தொண்டை, கழுத்து சுளுக்குறது இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு தோட போட்டு தோடு வாங்குறது, மோதிரம் வாங்குறது இதுவும் நடக்கும். ஸோ நல்லதும் நடக்கும். இந்த இடத்துல இவ்ளோ இதுலயும் ஜாலியா ஜில்கனவான்ற மாரி நெறைய பேர் தோடு வாங்குறது, இன்னும் சொல்லப்போனா இந்த 3ஆம் இடம்லாம் கழுத்தா நெறைய பேர் தாலிக்கு தங்கத்த மாத்துறது, தாலிக்கு ஏதாவது ஒண்ணு பண்றது, இல்ல தாலி கயிறு கூட மாத்துறது, இதெல்லாம் இந்த மாசம் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இல்ல தாலிக்கு தங்கம் வாங்குறது, இந்த மாரி ஏதோ ஒண்ணு. நல்லவை எல்லாம் கூடி தான் வரப்போது. குரு தான் தங்கம். அதை இயக்கப் போறாரு. அவர் வந்து வக்ர நிவர்த்தி அதெல்லாம் கிடைக்க போது. பிசிக்கலா, மென்டலா மட்டும் கவனமா இருங்க. பினான்சியலா நல்லா இருக்கு. ஒண்ணும் நெகட்டிவா ஒண்ணும் சொல்ற மாரி இல்ல. என்ன கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும். ஆனா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் குரு குடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டாம். சோ இந்த தடவ மிதுன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த விஷயத்துலருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்டின்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொடுக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. சென்னை பக்கத்துல மிக அருகில் இருந்தீங்கன்னா, திருவள்ளூர்ல இருக்கு. இல்ல இன்னும் எந்த இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னு பாருங்க. அங்க போய் பார்த்து அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து விட்டு வர வர ஆத்ம ஞானமும், உடல் பலமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை அந்த அனுமன் கண்டிப்பாக குடுப்பார். ஓகே. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ முதலை பார்ப்பீர்கள். முதலையா? எஸ். இந்த தடவ முதல்ல பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதோ, இல்ல வீடியோ பார்க்கறதுக்கு முதல்ல பார்த்துட்டு தான் வீடியோவ பார்க்க வந்திருப்பீங்க. இத பார்த்து முடிச்சோனே திரும்ப கண்டிப்பா உங்க கண்ல படும். குரோக்கடைல் அப்படின்ற விஷயத்தோட கனெக்ட் ஆகும். முதலை பார்ப்பீர்கள். முதலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, முதல பண்ணைக்கு போறதுக்கான வாய்ப்பு, இல்ல முதலைய வீடியோல பார்க்கறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குது. "உடும்பு புடியா இருக்காத, கொஞ்சம் விட்டு குடு" அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த முதலை பார்த்தல் என்பது பிரபஞ்சம் இருக்கும். அதே மாரி நீரிலயும் வாழ முடியும், நிலத்திலயும் வாழ முடியும் முதல்ல. அது மாரி 2லயுமே கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாரி போய்க்கங்க. அதுதான் இந்த தடவ ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த முதலை பார்த்தல் என்பது இந்த தடவ உண்டு. 333 அப்படின்ற நம்பரும் 44444ன்ற நம்பரும் இந்த தடவ உங்களை இயக்கும். இந்த நம்பர் உங்க கண்ல பட்டுச்சுன்னா, ராகுவின் காரகத்துவம், குருவின் காரகத்துவம் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ பெருசா வந்து அழட்டிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட ஆயத்தமாகி விட்டீர்கள். இந்த 1 மாதம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அவசியமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த எண்கள் உங்கள் கண்ணில் படும். ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கு முதல் படியாக இந்த மாதம் அமையப்போது. அதே சமயம்
ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.